ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெரி குட் மார்னிங். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock நம்ம ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நேற்று சரியான வெக்ஸ் ஆயிடுச்சு, ஓடவும் முடியல, ஒன்றும் முடியல. கடுப்பானதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆனோம். நம்ம பீச்சிலேருந்து ஒரு 14 minutes ட்ராவலாக இருந்தது. 14 minutes தான். காலையிலனாலும் 14 minutes, ஈவினிங்னா வந்து 30 to 40 நிமிஷம் ஆயிரம் இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்றதுக்குள்ள. போதும் போதும் ஆயிரும் டிராஃபிக்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.34 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 minutes 70 minutes ஆவரேஜ் ஸ்பீஸ் பார்த்தீங்கன்னா 5:40 ஆக்சுவலாக இது அந்த பக்கம் வந்து வாக்கிங் ஏரியா முன்னாடி இருப்பேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து வாக்கிங் ஏரியா இருக்கு. அந்த சைடில் தான் நம்ம ஜாக் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 1 ஹவருக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருந்துச்சு சன்ரைஸ். ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக வேற மாதிரி வைப்பில் இருந்தது சன்ரைஸ் பார்த்தது. ரொம்ப முக்கியமா இன்னி ஒரு ஏரியா வந்து நம்ம பிஜி இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்து வண்டியெல்லாம் வர்றதில்ல. ஆனா வரையில தான் பார்த்தேன் அந்த ரோட்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி மேல நடந்துட்டு கவரேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பக்கமா இருக்கு. ஈவினிங் டைம்ல இந்த லொக்கேஷன் வரணும்னா ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் நமக்கு. வரலாம். ஒரு 30 to 40 நிமிஷம் டிராவல் பண்ணி வரணும். போறதுக்கு 30 to 40 நிமிஷம் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா கடுப்பாயிரும். வந்துட்டு போறதுக்கு மட்டுமே இவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா, நியர்பை இருந்துச்சுன்னா தெரியாது டிராஃபிக்ல. இதுதான் இப்போதைய நிலைமையா இருந்துட்டு இருக்கு. ஆனா மார்னிங் வந்து டேவை ஸ்டார்ட் பண்றது ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் வேற லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இப்போ பார்ப்போம் அந்த எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்து சொல்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை.